ஹாய் கைஸ், மூணார் சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணாரில் இருக்கிற ஒரு சூப்பரான ஹிட் அண்ட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது genreview.online. உங்களுக்கு எதுவும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு அவர் சேனல். எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம மூணார் டு டாப் ஸ்டேஷன் டைரெக்ஷனில் சாண்டோஸ் காலனி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு லேக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிளேஸுக்கு எப்படி போகணுன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம எக்கோ பாயிண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் தெரியும். மூணார் டு டாப் ஸ்டேஷன் டைரெக்ஷனில் மெயின்லேயே வந்தோம் அப்படின்னா எக்கோ பாயிண்ட்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு 1 or 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் வரும். அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடு வந்து கீழே போகும். ஆக்சுவலாக அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃபார்ம் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆஃப் ரோட்டில் தான் நம்ம போகணும். ஸோ அந்த ஆஃப் ரோட்டில் வந்துட்டு ஒரு 1-2 கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா புதுக்கடி அப்படின்ற ஒரு எஸ்டேட் வரும். அந்த எஸ்டேட்டில் இருந்தும் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இந்த ரோடு கனெக்ட் ஆகும். நான் அதை வந்துட்டு எங்கே கனெக்ட் ஆகுன்றதை வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆஃப் ரோட்டில் வந்துட்டு நமக்கு பஸ்ஸஸ்லாம் எதுவும் அலௌடு கிடையாது. நம்ம போகிறதா இருந்தால் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் தான் போய் ஆகணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரோடு ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக சேஃபாக தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் வந்து 2 சைடுமே தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். நேச்சுரல் விரும்புகிறவங்க, இயற்கை ரசிக்கிறவங்களுக்குலாம் இங்கே வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு எஸ்டேட்டில் வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எஸ்டேட் வந்துட்டு வந்துடும். ஸோ மெயின் ரோட்லேயே வந்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இந்த வில்லேஜ் எஸ்டேட் வழி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இந்த ரோட்டில் வந்துட்டு எக்ஸாக்டாக கனெக்ட் ஆயிரும். ஸோ இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதே ரோட்டில் வந்துட்டு கன்னியூவாக போனோம் அப்படின்னா திரும்பி ஒரு 200-300 மீட்டர் போனதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ஒரு ரோடு வந்துட்டு 2ஆக டிவைட் ஆகும். ஸோ அங்கேயுமே அந்த ஃபார்ம் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மோட டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த டைரெக்ஷனில் ஃபார்ம் டைரெக்ஷனில் போகாமல் கீழே ஒரு ஆஃப் ரோடு போகும். ஸோ அந்த ரோடில் தான் நம்ம போய் ஆகணும். ஸோ அந்த ரோட்டில் நம்ம போனோம் அப்படின்னா திருப்பி ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ரோடு அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக போட்ட ரோடு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் ஆஃப் ரோடு வரும். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் ரோடு வந்துட்டு 2ஆக டிவைட் ஆகும். ஒரு ரோடு மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கீழே போகிற ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் நம்ம போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் ரீச் போனாலே வந்துட்டு நம்மளோட ஸ்பாட் வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன அந்த லேக் ஸ்பாட்டு. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் இதோட வியூ பாயிண்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரல் விரும்புகிறவங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே அலௌடு கிடையாது. நம்ம வந்து நேச்சுரல் லைக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பாட் வந்துட்டு நிறையா மூவி சீன்ஸ்லாம் கூட பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழில் வந்துட்டு ஆர்யாவோட கேப்டன் ஒரு மூவி வந்துச்சு இல்லையா, அந்த மூவியோட ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டு இங்கே தான் எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் சென்னை எக்ஸ்பிரஸ், மலையாளம் மூவிஸ், அதர் லாங்குவேஜஸ் மூவிஸ்லலாம் நிறையா மூவிஸ் எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா எடுத்துருக்குறாங்க. இன்னுமே வந்து இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாட்டோட ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா எலிஃபெண்ட் அடிக்கடி நம்ம ஸ்பாட் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா எலிஃபெண்ட் பார்க்கலாம். பட் எலிஃபெண்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பாட் செலக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எலிஃபெண்ட் வந்துட்டு ரேராக தான் நமக்கு இருக்கும். ஸோ நான் அந்த நம்ம சேனல்லையும் எலிஃபெண்ட் இந்த சைடில் நின்று நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வர டைமில் லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஃபெண்ட் ஸ்பாட் பண்ணலாம். ஸோ இந்த பிளேஸ் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு காட்டேஜ் கூட ஒன்று இருக்குது, ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ட்ரீஸில் வந்துட்டு இறங்கி வந்தோம் அப்படின்னா கீழே ரிவர் இருக்கும். ஸோ அந்த ரிவருமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த லேக் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டுமே விசிட் பண்ணி பாருங்கள், பெட்டராக தான் இருக்கும். பட் ஆனால் இது டே டைமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் நைட் டைம்லலாம் இதில் ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப ரிஸ்க்கான இடம். யானை அடிக்கடி இந்த ரூட்டில் தான் வந்து கிராஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு டே டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.